இந்த விஷயத்துல நாங்க தலையிடுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறேன். நீங்க தாம்மா தலையிடணும். உங்களால தான் முடியும். இதனால சத்தியமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. சரி வாங்க வாங்க. அம்மா, ம்? நீங்க இனிமே கோயிலுக்கே போக கூடாது. எதுக்கு? உங்க வீடே ஒரு கோயில் மாதிரி இருக்குமா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்புலாம் அப்படியே சிலுத்துக்குதுமா. அப்பா, என்னம்மா? ஐயா, என்னப்பா அது காலையெல்லாம் விழுந்துட்டு எந்திரி. ஐயா, உங்க வீடே ஒரு கோயில் மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா தெய்வம் மாதிரி இருக்கு. அதாயா காலைல விழுந்த. என்ன வேணும் உனக்கு? அப்பா, பாவம்பா இவரு ஒரு பிரச்சனைல மாட்டியிருக்காரு. என்ன பிரச்சனை? மாமா இவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராம். யாரு? ராஜசேகரா? ஆமாயா, உன் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு? நான் அவர் வீட்டுல திருடிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராம். ஏப்பா 20 வருஷமா அவர் கூட நகமும் சதையுமா இருந்திருக்க, திடீர்னு உங்களுக்குள்ள என்னாச்சு? அப்பா, இவரோட அண்ணன் பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காராம். அதுக்கு நம்ம மாமா தான் சூரிட்டி போட்டிருக்காரு. ம். லோன் பணத்தை இவரோட அண்ணன் திருப்பி கட்டல. பேங்க்காரங்க என்னடான்னா, நீதான் சூரிட்டி கையெழுத்து போட்டிருக்க, அதனால கடனை நீதான் கட்டணும், இல்லைன்னா உன் சொத்தை அட்டாச் பண்ணிடுவேன்னு உங்க மாப்பிள்ளையும் மிரட்டி இருக்காங்க. இதுதான் பிரச்சனையா? என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உன் மாமன் எதுக்கு கோடியாந்தோப்பை விற்கிறாருன்னு இப்போ தெளிவாக புரிஞ்சு போச்சு. சரி சீனு, இந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குற? எங்க அண்ணா மேல உள்ள கோவத்தை என்கிட்ட காட்டுறதுக்காக என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு பயமுறுத்துறாரியா. அவரை எப்படியா கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம நீங்க தான் ஏன் தடுக்கணும். ஆமாப்பா, பாவம் இவர் செய்யாத தப்புக்காக இவரை ஜெயில போடுவாங்களா? ஆமாங்க, நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துருங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா, நான் கிழக்கால நின்னா அவர் மேற்கால நிற்பாரு. நான் எப்படி அவரை சமாதானப்படுத்துறது? அப்படியே சமாதானப்படுத்தலாம் அவர் கேட்கவா போறாரு? என்ன பண்ணீங்க? அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க மாமா கிட்ட எப்படியாவது பேசி சமாதானப்படுத்த போறாங்க. என் பங்குக்கு நான் வேணும்னாலும் போய் பேசுறேன். என்னையா யோசிக்கிறீங்க? நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சரி சரி, இப்படி வேணா செய்யலாம். எப்படியா? உன் அண்ணனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வா. அவன் கட்ட வேண்டிய பணத்தை நான் கட்டுறேன். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு முக்கியம் என் தங்கச்சி சொத்து இன்னொரு தங்கைக்கு போகக்கூடாது. பேங்க் பணத்தை நான் கட்டிட்டேன்னா மாப்பிள்ளை சொத்தை விற்க மாட்டாரு, சீனு பிரச்சனையும் தீந்துரும். என்னம்மா நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா. யோ, என்னையா நீ ஆவுன்னா காலில் விழுந்துகிட்டு இருக்க, நான் தான் பாத்துக்கிறேங்கிறல்ல போ. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆ, அம்மா மகாலட்சுமி வரம்மா. அப்பா இப்பதான் அருள் கிடைச்சது. என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆ, ஆ. நம்ம மலைச்சாமி. ஐயா வாங்க. என்ன இந்த நேரத்தில்? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். வாங்க உள்ள போய் பேசலாம். பரவாயில்ல, இருக்கட்டும், இங்கேயே பேசுவோம். உட்காருங்க ஐயா. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொத்து பத்திரத்தில் என் தங்கச்சி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கே போட்டு கொடுத்துட்டாங்களே, நான் அதை சரிப்பாக வக்கீல்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அது விஷயமா தான் உங்ககிட்ட கலந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அந்த சொத்து அவங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்து சொத்து. அதை விற்கிறதுல எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் பிடிவாதக்காரரு. மாப்பிள்ளையை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. அதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். யாரோ பட்ட கடனுக்காக தானே ராஜசேகர் தோப்பை விற்கிறாரு. அதனால் அந்த கடனை நானே அடைச்சிடலான் இருக்கேன். அப்படி நான் பேங்கில் பணத்தை கட்டிட்டா சொத்தை விற்க வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க. நல்ல யோசனையாச்சே. நல்ல யோசனை தான், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும்ல. ஒத்துக்காம என்னங்க, நீங்களே சொல்லும்போது நான் மாட்டேன், நான் சொல்ல போகிறேன். சரி, அப்படின்னா
பத்திரம் பதிவு பண்ணுறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதுக்குள்ளே நான் பணம் ஏற்பாடு பண்ணி பேங்க்கில் கட்டிடுறேன். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிடறேன். உங்களுக்கு தான் என்னால் ரொம்ப கஷ்டம். இதுல என்னங்க கஷ்டம்? உங்க குடும்ப பிரச்சனை தீந்தா அதுவே எனக்கு போதும். உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா, சுலபமாக சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த சொத்தை வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டிருப்பில்ல, அதை நான் தானே கெடுத்துட்டேன். என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உனக்கு ஏதாவது சொத்து வாங்கணும்னு ஆசை இருந்தால் சொல்லு, என் சொத்துல ஒன்றை உனக்கு விற்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே உங்க மாப்பிள்ளை ஏதோ இக்கட்ல மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு உதவலாமேன்னு தான். மத்தபடி எனக்கு சொத்து வாங்குற ஆசையெல்லாம் இல்லைங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. உண்மையிலே நீ உன் பிள்ளைக்குட்டிகளோட ரொம்ப நல்லா இருப்ப. வரேன். வாங்கய்யா. ஏண்டி, என்னடி என்ன புதுசா அதிசயமா பாக்குற? இந்த அம்மா பெரிய உலகழகி, உன்னை அதிசயமா பாக்குறதுக்கு. ஆளை பாரு, இப்படி வாசல்ல உட்காந்துக்கிட்டு யாருக்கா காத்துட்டு இருக்க? ஆ, அந்த கடங்காரன் கண்ணாயிரம் பையில காப்படி கடலை வாங்கிட்டு வாடான்னு கடைக்கு அனுப்புனேன். அந்த தடி பையில இன்னும் காணும், அதான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். வேர்க்கடலையா? எதுக்கு? விவசாயம் பண்ண. யாரடி இவ? வாய் என்னமோ போல இருக்கே, வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன், அவனைத்தான் காணும். நல்ல ஆளுதான் அனுப்பியிருக்க. அவன் ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு கடலையா வாங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். காப்படி கடலை வாங்குறதுக்கு 2 நாள் ஆகும். ஏ அப்பா, புடிங்க. காப்படி கல்ல வாங்குறதுக்குள்ள காலே காலைஞ்சு தேஞ்சு போச்சு. ஏண்டா பரதேசி, இதை வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? உங்களுக்கு என்ன, ஏன் சொல்ல மாட்டீங்க? காப்படி கடலை வாங்கலான்னு கல்ல கடைக்கு போனா அவன் மாட்டுக்கு புண்ணாக்கு வேண்டாம்னு சொல்லி புண்ணாக்கு கடைக்கு அனுப்புறான். சரி, புண்ணாக்கு வாங்கலான்ட்டு புண்ணாக்கு கடைக்கு போனா அவன் தாளிக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு சொல்லி எண்ணெய் கடைக்கு அனுப்புறான். எண்ணெய் கடைக்கு போனா உனக்கு முத்தி போச்சுன்னு குத்தாலத்துக்கு அனுப்புனானே, ஆளப்பாரு, ஒரு வேலைக்கு துப்பு இல்ல. எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்க முடியாத. போட, என் கண்ணு முன்னால நிக்காத, அவ்வளவுதான். நீ ஏண்டி அவனையே பாத்துக்கிட்டு இருக்கிற? இத பிரிச்சு கொட்டேன். ஹாய், நம்ம சங்கரன் போட்டோ. சங்கரம் போட்டாவா? அது எதுக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்காங்கன்னு படி. போதை மருந்து கூட்டத்தையே விரட்டி பிடித்தார். அதன் தலைவன் மகாவை சுட்டுக் கொன்றார். டிஎஸ்பி ராதாகிருஷ்ணனின் சாதனை. சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்கள் எதிர்காலத்தையே இருட்டாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த கொடுமைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பதென்று போலீசார் தீவிர விசாரணை எடுத்து வந்தனர். அப்பொழுது டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தீவிர முயற்சி எடுத்து அந்த கூட்டத்தை பிடித்ததோடு அதன் தலைவன் மகா என்ற மகாதேவனையும் சுட்டு கொன்றார். பாத்தியா பாட்டி நம்ம சங்கரனோட சாதனைய? கொண்ட பாக்குறேன். ஆமா, சங்கரம் போட்டா போட்டிருக்கு. கல்லூரி மாணவ நீ எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிரும். படிச்சுக்கிட்டு இருக்கல. என்னடி வா? அப்பா, இந்த நியூஸ பாத்தீங்களா? என்ன நியூஸ்மா? நம்ம டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன்ல, ஆமா, அவரு ஒரு போதை மருந்து கூட்டத்தையே புடிச்சிட்டாராம். அப்படியா? கொண்டா பார்க்கலாம். ஐயோ, முதல்ல யாருக்கு சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லாம உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல மஞ்சு கிட்ட எல்லாம் சொல்லணும். சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா. கொடுங்கப்பா. நல்ல பொண்ணுமா. சின்னமடி எனக்கு, சின்னமடி எனக்கு. மஞ்சு, மஞ்சு, மாமா, அத்தை, மாமா. யாரு? அடடே, மீனாவா? வாமா. என்னம்மா ரொம்ப நாள் இந்த பக்கம் ஆளே காணோம்? ஏன் மாமா, நீங்க டெய்லி பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா? எங்கம்மா, விவசாயத்தை பாக்குறதுக்கும் ஊர் நியாயம் பேசுறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. இதுல நான் எங்க இருந்து போய் பேப்பர் படிக்கிறது?
டெய்லி ஊர் நியாயத்தை பார்த்துட்டு இருந்தா மட்டும் போதுமா? கொஞ்சம் உங்க வீட்டு நியாயத்தையும் பார்க்கணும். அதுக்காக டெய்லி பேப்பர் படிக்கணும். என்ன சொல்ற? வீட்டு விஷயம் தெரியணும்னா டெய்லி பேப்பர் படிக்கணுமா? என்னம்மா? உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, பார்த்தாதான் புரியும். முதல்ல இத பாருங்க. எங்க? என்னம்மா? உங்க வருங்கால மாப்பிள்ள என்ன சாதனை பண்ணிருக்காருன்னு படிச்சு பாருங்க. அடடா. கல்லூரி மாணவ மாணவிகளை போதை மருந்துக்கு அடிமையாக்கிய பிரபல ரவுடி மகா சுட்டு கொலை. டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் சாதனை. இங்க பத்தியா மாப்பிள்ள போட்டோவை எவ்வளவு பிரமாதமா போட்டிருக்காங்க பார். ஆமாங்க. என்ன மஞ்சு, ஓகே தானே? ஓரளவுக்கு ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சுல? என்னம்மா இது ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு புரியல, ஆனா மஞ்சுவுக்கு புரிஞ்சிருக்கும். சி போடி. அவளுக்கு புரிஞ்சா போதுமா? எங்களுக்கு புரிய வேண்டாமா? என்னம்மா இது? சொல்றேன் அத்தை, உங்க வருங்கால மாப்பிள்ள மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா 2 காரியம் நல்லபடியா நடக்கணும்னு சொன்னாரு. அது என்னம்மா 2 காரியம்? ஒண்ணு, அவர் தேடிட்டு இருந்த குற்றவாளிய பிடிக்கிறது. அதான் பிடிச்சிட்டாருல. ரெண்டாவது, அவர் தங்கச்சி நல்லபடியா குணமாவது. அதுக்கு என்னம்மா, அது எப்படி நல்லபடியா நடந்ததோ இதுவும் அதே மாதிரி நல்லபடியா நடக்கும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாமா. சரி, நான் போய் மஞ்சுவை கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கமாட்சி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னடி போட்டோவே பார்த்துட்டு இருக்க? வேற என்னடி பண்றது? நேர்ல தான் பார்த்து பேச முடியலையே, அதான். நேர்ல பார்த்து பேச முடியலன்னா என்ன, போன் பண்ணி பேசலாம்ல. என்ன பேசுறது? என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா? பேப்பர்ல வந்த நியூஸை வச்சு அவரை பாராட்டுற சாக்குல பேச வேண்டியதானே? புஜ்ஜி கண்ணாவா? எங்கேஜ்டா இருக்கு. நானே 4-5 தடவை ட்ரை பண்ணிட்டு தானே அவரோட கால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடி பாவி, உனக்கு போய் ஐடியா கொடுக்க வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? புஜ்ஜி கண்ணா காலிங். ஹலோ. ஹாய் மஞ்சு. நான் மஞ்சு இல்ல, மீனா. ஹலோ, நீங்க எங்க? சிவ பூஜையில கரடி மாதிரின்னு கேக்குறீங்கல? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு எப்படி மஞ்சு வீட்லன்னு கேட்டேன். ஆமா சார், திடீர்னு நீங்க போதை மருந்து கூட்டத்தை பிடிச்சீங்க. நான் திடீர்னு அந்த நியூஸ பேப்பர்ல படிச்சேன். திடீர்னு அந்த நியூஸ மஞ்சு கிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். எல்லாமே திடீர்னு நடந்து போச்சு. அதான் நானும் திடீர்னு வரும்படியா ஆயிடுச்சு. எனிஹவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் புஜ்ஜி கண்ணா. என்னது? சாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இந்த மாதிரி பல தேச துரோகிங்களை பிடிச்சி இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஒரே ஆசை, நீங்க எங்க மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மஞ்சுவா ஆக்கிக்கணும். எனக்கு அது போதும். இனிமே உங்களுக்கும் மஞ்சுவுக்கும் நடுவுல நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். இந்தடி. ஹலோ. ஹாய் மஞ்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்